குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை மன்னிப்பை உணர்த்தும் ஞாயிறாக கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். உயிர்த்த இயேசு தன் பாடுகளின் போது தனியே தன்னை விட்டுவிட்டு ஓடிய சீடர்களை தேடிச் சென்று மன்னிப்பின் மாண்பை தன் செயல்களின் மூலம் காட்டி அவர்களிடமே தன் இறையாட்சியை உலக மக்களுக்கு பறைசாற்றும் பணியை தருகிறார். அத்துடன் நிற்காமல் தன் உடனிருப்பு உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சீடர்களின் மனதில் ஆழமாக பதிவு செய்கிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் அவரின் ஆழமான அன்பை வெளிக்கொணர்ந்து அவரிடமே தன் ஆடுகளாகிய நம்மை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை கொடுக்கின்றார். என்னே அவரது மாபெரும் இரக்கம். நாமும் மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ இறையருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைவினர்களை கொண்டாடும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜனித்தவர் நீ. தந்தையினின்று ஜனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம்முடைய சொந்த மக்கள் என்ற மாட்சிமை மீண்டும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்கு நாள் பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தூய ஆவியாரின் வருகையால் துணிவு பெற திருத்தூதர்கள் தலைமை சங்கத்தினருக்கு அடிபணிய மறுத்து அவர்களுக்கே இயேசுவின் மகிமையை எடுத்துரைத்து கடவுள் எவ்வாறு அவரை உணர்த்தியுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினர். அதனால் தண்டிக்கப்பட அவர்கள் இயேசுவில் மகிழ்ச்சியுடன் சென்றதை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் 27 முதல் 32 மற்றும் 40 முதல் 41 முடிய. அந்நாள்களில் தலைமை திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்த கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகமான திருவழிபாடு நூலில்
திருத்துதர் யோவான் இயேசுவை செம்மறியாக காட்சிப்படுத்துகின்றார். தான் கண்ட காட்சியாகிய இயேசுவின் மாட்சிமையை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசுவிற்கு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் விழுந்து வணங்கியதை பதிவு செய்யும் 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமாம், கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனையேல், செபதேயின் மகன் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களும் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலையாயிருந்தது. இயேசு கடற்கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள்.
அவர் படகில் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் இதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீமூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலையை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்களை இருந்ததும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை, ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக எங்கள் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயரிற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறிந்திராத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோதே நீயே இடையை கட்டிக்கொண்டு உமக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உமக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீர் கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறைவாக்கு சிந்தனைகள் நமக்கு உணர்த்துவது உயிருள்ள ஆண்டவரை எப்படி நாம் அறிவிக்க வேண்டும் என்பதாகும். இந்த உயிருள்ள ஆண்டவரை எப்படி அறிவிப்பது என்று நாம் நினைக்கின்ற போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. 2008ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் கந்தமால் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வதைக்கப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, கொளுத்தப்பட்டன, எரிக்கப்பட்டன. மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சிறுமியானவள், அவருடைய முகம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு அந்த முகமே தெரியாத அளவுக்கு கருப்பாய் ஏற்படுத்தப்பட்டு அவள் வதைக்கப்பட்டாள். எனவே இந்த சிதறுண்டவர்களை, இந்த அடிப்பட்டவர்களை எல்லாம் அவர்கள் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார்கள். அங்கே 7 வாரம் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு ஆளானார்கள். மருத்துவ சிகிச்சை பெற்ற பின் பத்திரிகை நிபுணர்கள் அங்கே சென்று அவர்களை கேட்டார்கள், உங்களுடைய அனுபவம் என்ன
என்று கேட்டார்கள். குறிப்பாக அந்த சிறுமி நம்பரத்தா என்று சொல்லக்கூடிய சிறுமியை பார்த்து கேட்டார்கள், அம்மா, உன்னுடைய முகம் சிதைக்கப்பட்டு விட்டதே, நீ சிகிச்சை பெற்று உன்னுடைய முகம் இப்போது அழகாக இருக்கின்றதே, இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று சொன்னபோது அந்த சிறுமி நிருபர்களிடம் கூறினாள், என் ஆண்டவர் இயேசு எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கொடுத்து விட்டார். என் ஆண்டவர் இயேசு எனக்கு மீண்டும் புது வாழ்வு கொடுத்து விட்டார். எனவே நான் அவரை அறிவிக்காமல் இருக்கவே மாட்டேன். ஆண்டவரை அறிவிப்பதுதான் என்னுடைய பணி என்று மிக தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறார். தான் இறந்து உயிர்ந்த பின்னம் ஆண்டவர் பலமுறை திருத்தூதர்களுக்கு தோன்றி காட்சி கொடுத்து நான் தான் என்பதை முதலில் அவர் உறுதி செய்கிறார். இந்த நற்செய்தியை நாம் பார்ப்பது போல சீமோன் பேதுருவிடம் அவர் அதிகமாக அன்பு செலுத்தினார். அவரை பார்த்து கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன். இரண்டாம் முறையும் கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் அன்பு செய்வது உமக்கு தெரியவில்லையா என்று சொன்னது மூன்றாம் முறை அதே கேள்வியை கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், நீ என்னை அன்பு செய்தால் என் ஆடுகளை நீ பேணி வளர் என்று கொள்கிறார். இந்த ஆடுகளை எப்படி பேண வேண்டும் என்று எசையா இறைவாக்கினர் தன்னுடைய நூலில் மிக தெளிவுபட சொல்கின்றார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், மனம் தளர மாட்டார்கள். அவரது நீதிக்காக தீவு நாட்டினர் அனைவரும் காத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். எனவே நீதியை எடுத்துரைப்பதும் உண்மையை எடுத்துரைப்பதும் தான் என்னுடைய பணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். எது உண்மை எது நீதி என்று நாம் கேட்கக்கூடும். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், மத்திய எழுதிய நற்செய்தியிலே 5:3 சுட்டி காட்டி, ஏழைகளே பேறு பெற்றவர்கள் ஏனது விண்ணரசு உங்களது என்று சொல்வார். இந்த உலகமானது 80% ஏழைகளையும் 20% வசதி படைத்தவர்களையும் கொண்ட ஒரு உலகம். எனவே ஏழைகளாக நாம் வாழ வேண்டும், நான் ஒரு ஏழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஏழையாகவே வாழ்ந்தவர் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அது ஒரு உண்மை. எனவே அந்த உண்மையை எடுத்துரைக்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்துரைக்கின்றார். இதைதான் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. திருத்தூதர்கள் மூப்பர்களால் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், தலைமை குருக்களால் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். என்ன சோதிக்கப்படுகின்றார்கள்? நீங்கள் இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேசுகின்றீர்கள், நிறுத்தி கொள்ளுங்கள், பேச வேண்டாம், அவரை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டாம் என்று அவர்களை வதைக்கின்றார்கள். ஆனால் மறுபுறம் பேதுரு சொல்கின்றார், ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த நற்செய்தியும் நீங்கள் கேட்ட இந்த இறைவாக்கும் வீணாகி போய்விடும். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பது எங்களுக்கு எந்த அளவீதம் எங்களுக்கு தயக்கம் இல்லை. அவர் உயிர்த்தார். வாழ்வுக்குரிய ஆண்டவரை நீங்கள் கொண்டு விட்டீர்கள், ஆனால் கடவுளாகி ஆண்டவர் இறந்த அவரை மீண்டும் உயிர்த்தார். எனவே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்றார். இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்கின்றது, வாழக்கூடிய சூழ்நிலையில் எப்போது மனிதன் பாவத்திற்கு அடிமைப்படுகின்றானோ அவன் 3 விதமான சோதனைகளை சந்திக்கின்றான். முதலாவதாக அவன் இறையருளை இழக்கின்றான், இரண்டாவதாக நிலை வாழ்வை இழக்கின்றான், மூன்றாவதாக உரிமையை இழக்கின்றான். எனவே இந்த இறையருளையும் இறை வாழ்வையும் உரிமையும் இழந்த ஒரு மனிதன் எப்படி கடவுளுக்குள் அவன் பயணிக்க முடியும்? எனவே தான் இந்த இறையருளையும் நிலை வாழ்வையும் உரிமையும் எப்படி நாம் பெற வேண்டும் என்பதை யோவான் மிக தெளிவுபடுத்துகின்றார். அவர் சொல்கின்றார், விண்ணகத்திலே ஒரு காட்சியை காண்கின்றாராம். அந்த காட்சி எப்படிப்பட்ட ஒரு காட்சி? அரியணையில் மூப்பர்களும் உயிரினங்களும்
பல்லாயிரக்கணக்கான வானதூதர்களும் உரைத்த குரல் ஒன்று. அது வேறு ஒன்றுமல்ல, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது ஞானம் நிறைந்தது, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது ஆற்றல் மிக்கது, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது மாண்புடையது, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது பெருமையுடையது, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது புகழ்ச்சி மிக்கது என்று இந்த நாசரேத்து ஊராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையாக அவர் நமக்கு அடைக்கலமாக அரணாக இருக்கக்கூடியவர். எனவே இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசாமலும் அறிவிக்கப்படாமலும் வாழாமல் இருக்கின்ற போது நாம் இறையருளை இழக்கின்றோம், நிலை வாழ்வை இழக்கின்றோம், உரிமையை இழக்கின்றோம் அன்பர்களே. எனவே இந்த உரிமையிலிருந்து நாம் மீட்டு கொணரவும், நிலை வாழ்வு பெறவும், இறையருளை பெறவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய இறைவாக்கு சிந்தனைகள் நம்மை தூண்டிவிடுகின்றன. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் வாழ்க்கையாலும் அறிவிக்கப்படும் போதுதான் ஆண்டவர் கொண்டு வந்துள்ள அந்த மேய்ப்பு பணி நம்முடைய தொடர்ந்து நடைபெறும். அவர் கொண்டு வந்த அந்த உண்மையான உறவு, அந்த நீதி, இதையெல்லாம் மூளை முடுக்குகளும் தீவு நாடுகளும் காத்து கொண்டிருக்கின்றன. எப்போது இந்த ஆண்டவர் எம்மோடு வருவார், எப்போது இந்த ஆண்டவர் நம்மிடமிருந்து தங்கி நம்மை காப்பார் என்று காத்து கொண்டிருக்கின்ற உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது வெறுமனமே சென்று விடாது. இது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நமது கடமை உண்டு. இந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் இருக்கும்போதுதான் ஆண்டவர் அறிவிக்கப்படுகின்றார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 12 ஆண்டு காலம் முழுவதும் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். எல்லா இனத்தவருக்கும், எல்லா மதத்தினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். எனவே நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி இறையருளை வேண்டிய திருப்பலியில் பங்கெடுப்போம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பில் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் ஆயரின் ஆன்மீக வாழ்வு வளம் பெறவும் அருள்நிலையினர், பொது நிலையினர் என்ற வேறுபாடுகளை களைந்து
உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு தொடர்ந்து திரு அவையில் பயணித்திட தேவையான அருளை பொழியுமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, இறை அழைத்தலின் மேன்மையை அனைத்து மாந்தரும் உணர்ந்து சுயநலம் கருதாமல் குருத்துவத்தின் மேன்மையை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி திருச்சபைக்கு பணி செய்திட தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவு கடந்த உமது அன்பினால் எம்மை அரவணைக்கும் இறைவா, இன்று உலகில் நடைபெறும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்கள், துறவற வாழ்வை மேற்கொண்டவர்களுக்கும் எதிராக நடைபெறும் வன்முறைகள், மதத்தின் பெயரால் ஆங்காங்கே நடைபெறும் செயல்களை இனம் கண்டு மனித வாழ்வின் மேன்மையை இவர்கள் உணரவும், உன் ஆவியின் ஆற்றலை இவர்களும் உணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோருக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற தேவையான உதவிகளை செய்யும் நல்மனதை எங்களுக்கு தருமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, மரித்த ஆன்மகளுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களது வேதனையை குறைத்து விண்ணரசில் சேர்த்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். இல்லாமல் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இறைஞ்சி கேட்ட ஜெபங்களை கனிவாக செவிசாய்த்து முத அருளை தந்து பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றி. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடைய பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பொரு உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்திரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்த அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகத்தின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிதமை கையெழுத போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கொடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணன்று ஊழியம் பிரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி கிடக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையில் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திடர் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளும் திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
நம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய இறை அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டோர் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மறைநிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுள்ளமான உம்முடைய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அடிபற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களது குடும்பங்களையும் நமது பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளப்படுத்துவாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.